கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பும்போது ஆசீர்வாதம், மனுஷனை நம்பும்போது அவனோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. அதிகாலையில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, அதிகாலையிலே நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா இல்ல மனுஷன் மேல இருக்கா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இதை வச்சுதான் இன்னைக்கு மெசேஜ். மனுஷன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் எப்படி கூட இருப்பார்? கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரே கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு அதை வச்சுதான் ஒரு ப்ரோக்ராமே போடுவாங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னு என்ன யோசிப்பான் அப்படின்னா, அவன் எனக்கு உதவி செஞ்சிருவான், அவ எனக்கு உதவி செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை சார்ந்தோ ஒரு மனுஷனை சார்ந்தோ வேற யாரையோ சார்ந்து போறோமா, இல்ல இந்த நாளை எனக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து வருவார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார், கர்த்தர் மேலதான் என் நம்பிக்கை இருக்குப்பா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனம் செழிப்பா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல நம்பிக்கை மனுஷன் மேல வச்சுட்டு உலகத்துக்குள்ள கொண்டு போய் எது மேலேயா நம்பிக்கை வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானும் ஏமாந்துருக்கேன். நான் ஏமாந்துருக்கேன்னா கொஞ்சம் அதிகமா ஏமாந்துருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல நான் வேலைக்கு போனாலும் யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சம் கேட்பேன். ஆனா நஷ்டப்பட்டது பார்த்தா 1/2 கோடி. அதே போல மனுஷனை நான் நம்பும்போது நான் ஏமாந்துருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, அதிகமா நடந்திருக்கு. நம்பி போவேன், ஆனா ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பேன், சரி இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு செய்தி கொஞ்சம் ஆழமா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எனக்கு சில ஜெப குறிப்பு வரும்போது லட்ச லட்சமா கடன் இருக்குன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல எனக்கு ஜெப குறிப்பு வரும்போது சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன், ஒரு 4 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன், என் நகையை கொடுத்தேன், நான் கையெழுத்து போட்டேன், நான் அவங்களுக்காக ஃபைனான்ஸில் வாங்கி கொடுத்தேன், இப்படி நிறைய பாயிண்ட் சொல்லுவாங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தான் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தான் ஒரு பேங்க்ல பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தா ஒரு ஃபைனான்ஸில் பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தான் நகையை கலத்தி கொடுத்துருப்பாங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தான் ஒரு வேலைக்காக கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இது நிறைய குடும்பத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏமாந்திருப்பாங்க. இப்படி அதுல நிறைய பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம காலையில தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா இல்ல மனுஷனை சார்ந்து நம்ம போயிட்டு இருக்கிறோமா என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
பைபிள்லயே நிறைய ஒரு முக்கியமான பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலயும் நைட்டும் யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ நீங்க கேட்டுக்கோங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு தன்னை நம்பிட்டு ஆமா கர்த்தரை விட்டு விலகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சாபம் அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படின்னா, மனுஷனை நம்பும் போது சாபம் வருது, கர்த்தரை விட்டு விலகும் போது சாபம் வருது. தன்னையே நம்பிட்டு இருப்பாங்க பயபலமாக்கி கொண்டு, மாம்சமானதை பயபலமாக்கி கொண்டு, அங்கேயும் பிரச்சனை வருது. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உடனே காலைல சொல்லுவாங்க, பிரதர் நாங்களாம் ஜெபம் பண்றோம் பிரதர், நாங்க காலையிலயும் ஜெபம் பண்றோம், ராத்திரியும் ஜெபம் பண்றோம். ஜெபிக்கிற நிறைய குடும்பத்திலே நிறைய பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டா 30 லட்சம் 40 லட்சம் கடன் இருக்குங்க, 3 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் கடன் இருக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல மனுஷனை நம்பி ஏமாந்து போய் நிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நான்லாம் நிறைய ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. ஏமாந்துல நானும் ஒரு ஆளு. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு போய் ஏமாந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. சில குடும்பத்துல வேணா நாங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் பிரதர், அதுக்கு கீழே வசனம் இருக்கு, அது உங்களுக்குள்ள பாயிண்ட் இருக்கு, அதனால அதையும் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல்ல சொல்லிடுறேன், கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டான் அப்படின்னாலே ஆசீர்வாதம் இருக்காது. அது நீங்க உங்க வீட்டுல டைரி கூட நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இதை ஏன் காலைல சொல்லி தரேன் அப்படின்னா, இன்னையில இருந்து நம்ம கர்த்தரை நம்பினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இல்ல பிரதர் நாங்க எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்க மனுஷனை தான் நம்புவோம், அவங்க நம்பிட்டு ஒரு ஓரமா இருக்கட்டும். கீழே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, அதெல்லாம் நான் சேர்த்து சொல்லி தரேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல எப்படிலாம் பிரச்சனை வருது, அதனுடைய மூல காரணம் என்ன, எதனால ஒரு குடும்பத்துக்குள்ள சாபம் வருது அப்படின்னு நேரடியா கர்த்தரே சொல்லி முடிச்சிட்டார். ஒரு குடும்பம் செழிப்பா இருக்கணுமா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் ஆசீர்வாதம். ஆனால் 24 மணி நேரத்துல மாறுபாடு உள்ள சந்ததி என்று வேதம் சொல்கிறது. மனுஷனையும் நம்புவாங்க, கர்த்தரையும் நம்புவாங்க, கர்த்தரையும் நம்புவாங்க, மனுஷனையும் நம்புவாங்க. காலை வேளையில ஜெபமும் பண்ணுவாங்க, உள்ள கொஞ்சம் சந்தேகமும் கிடக்கும், உள்ள கொஞ்சம் அவிசுவாசமும் கிடக்கும், உள்ள கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல கேரக்டர்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நிறைய குடும்பத்துல நீங்க அப்படிதான் இருக்கு, பிரச்சனை அப்படிதான் இருக்கு. ஏன்னா காலை வேளை தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு செய்தி கேட்பீங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா மனுஷனை சார்ந்து இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை சப்போஸ் கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, யார்கிட்டயா கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, சொந்தக்காரன்ட்ட கேட்டிருப்பாங்க, ஃபைனான்ஸில் கேட்டிருப்பாங்க, ஒரு பேங்க்ல கூட லோனுக்காக கேட்டிருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. காலையில தூங்கி எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தேவ சித்தம் இருந்தால் எனக்கு தாங்கப்பா, தேவையில்லாம நான் யார்கிட்டையும் கேட்டு நான் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளோட, உமக்கு சித்தமா இருந்தால் இன்னைக்கு எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா, மனிதருடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு இருக்கணும். எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கு ஒரு கடை வாடகை கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பேங்க்ல கடன் இருக்கு, அப்பா பேங்க்ல கடன் இருக்குப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, கடை வாடகை கொடுக்கணும்ப்பா, வீட்டு வாடகை கொடுக்கணும்ப்பா, இந்த தேவையில சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கும் போது குடும்பத்துடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா நம்ம நம்பிக்கை, நம்ம இதயத்துக்குள்ள நினைவு எங்க இருக்கு, கர்த்தர் மேல இருக்கு.
ஆனா சில குடும்பத்துல இதயத்தினுடைய நினைவு எங்க இருக்கும்? பணத்து மேல இருக்கும், உலக மனிதர் மேல இருக்கும், தன்னையே நம்பிட்டு இருப்பாங்க, கர்த்தரை விட்டு விலகிருவாங்க. வெளியே தெரியாது. கர்த்தரை விட்டு விலகியாச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன். இப்ப இதுல ஆழமான ஒரு வேர்டு என்ன வேர்டு அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகுற இருதயம். உங்க வீட்டுல இந்த ஒரு லைனை மட்டுமாவது நீங்க கொஞ்சம் ஒரு டைரியில எழுதி வச்சுட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல உள்ள 95% பிரச்சனைக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். கர்த்தரை விட்டு விலகுற இருதயம். அப்படியே நீங்க எழுதி வைக்கலாம். கர்த்தரை விட்டு விலகுற இருதயம். ஒரு குடும்பத்துல எப்ப பிரதர் பிரச்சனை ஆரம்பிக்கு? ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டைவர்ஸ் ஆகுது? ஏன் பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சேட்டை பண்ணுது? இப்படி நம்ம நிறைய சந்தேகங்கள், உலகத்துல எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கு. ஒரு வெளிநாட்டு போறதுக்காக வேலைக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலை கிடைக்காம இருக்கும். அந்த வேலை ஏன் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம எப்படி தெரியுமா யோசிச்சு பார்க்கணும்? நம்ம எப்பமாவது கர்த்தரை விட்டு விலகுற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நஷ்டம் ஏன் வருது? சாபம் ஏன் வருது? பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஏன் வீட்டுக்குள்ள போராட்டம் இருக்கு? ஏன் குடும்பத்துக்குள்ள போராட்டம் இருக்கு? ஏன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு? ஏன் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். இந்த எல்லா கேள்விக்குமே இந்த லைன்ல ஆன்சர் இருக்கு. கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தான் சாபம் தொடருது என்று கர்த்தரே சொல்றார். அப்போ ஒரு வீட்டுல கடன் ஏன் வருது? ஏன் பிரச்சனை அதிகமா இருக்கு? ஏன் குடும்பத்துல நிறைய போராட்டம், தலைக்கு மேல ஏன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் ரியலாவே அனுபவிச்சிருக்கேன். நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் ஸ்ட்ராங்காவே சொல்ல முடியும். ஏன்னா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்? கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து கொண்டேன். ஆனா அதுக்கு முன்பா உள்ள வாழ்க்கை எல்லாரையும் போல நானும் சராசரி ஒரு மனுஷன் தான். சராசரி ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வேதம் சத்தியம். ஆனா மனுஷனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பொய், மனுஷனை பின்பற்ற நிறைய காரியங்கள், விக்கிரத்துல நிறைய காரியங்கள், மற்ற மனுஷனோடு சம்பந்தம் கலந்து பொய்யான மனுஷனை பின்பற்றி இச்சையில விழுந்து, பாவத்துல விழுந்து, மோகத்துல விழுந்து, காம விகாரத்துல விழுந்து, எத்தனையோ விதமான காரியத்துல போய் ஜனங்கள் நேரடியா போய் சிக்கிக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ஏன் பிரச்சனைன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்புவாங்க. இப்ப நம்ம நார்மலா ஒரு டாபிக் சொல்றேனே, ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல 24 மணி நேரம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அந்த 24 மணி நேரத்துல எத்தனை அதிகாரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, சில குடும்பத்துல பதிலே சொல்றதுக்கு இருக்காது. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிச்சதானே. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. சில குடும்பத்துல ஒரு 1/2 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. ஆனா ஒரு 6 மணி நேரம் டிவி பார்ப்பாங்க. அப்படியும் சில வீடு இருக்கு. இப்ப அதுல என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்க வேற எங்கேயோ போய் சிக்கிக் கொள்வாங்க. அது நாடகம் பார்க்குற காரியமா இருக்கலாம், படம் பார்க்குற காரியமா இருக்கலாம், தேவையில்லாத வெப்சைட்டா இருக்கலாம், தேவையில்லாத இன்ஸ்டாகிராம், இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. இன்னும் நிறைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபரு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நான் வாசித்த பைபிள் சத்தியம். என் வாழ்க்கையில கர்த்தருக்கு அர்ப்பணிச்சேன். அர்ப்பணிச்ச நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். நான் கடைசியில கண்டுபிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ரவிராஜ் உயிரோட இருக்கான்னா அது தேவன் போட்ட உயிர் பிச்சை. அதுக்கு பேர் தான் கிருபை. நான் லாஸ்ட் கண்டுபிடிச்சு இதுதான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா பைபிள் ஃபுல்லா ரெக்கார்டு, அவ்வளோ ரெக்கார்டு இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்படிலாம் தப்பு நடக்கு எல்லாம் பைபிள் அழகா எழுதி வச்சிருக்காரு. கர்த்தரை விட்டு தள்ளி போனா சாபம் இல்லை என்றாது. மனுஷன் மேல பின்பற்றி போனா சாபம் இல்லை என்றாது. தன்னையே நம்பிட்டு இருந்தானா சாபம் இல்லை என்றாது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல மனுஷன் பின்னாடி போறாங்க, எத்தனை குடும்பத்துல ஏமாந்து போறாங்க.
அதுக்கு தான் நான் சொன்னேன், நானும் ஏமாந்துருக்கேன், நானும் ஏமாந்துருக்கேன், நானும் ஏமாந்துருக்கேன். இன்னைக்கு நெறைய குடும்பத்திலே மனுஷன நம்பி பின்னாடி போய் சில ஜெப குறிப்புலாம் வரும். என்னை ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கையே இப்ப கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு அப்படிம்பாங்க. 2020 டிசம்பர் மாசம் ஒரு சகோதரி தொலைபேசி மூலியமா, "அண்ணே என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? எங்க அம்மா, அப்பா நல்லா இருக்கணும். என் தம்பி நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி. நான் கேட்டேன், "உனக்கு ஜெபம் பண்ண வேண்டாமாம்மா?" அப்படின்னேன். "அண்ணா எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். எங்க அம்மா, அப்பா நல்லா இருக்கணும். என் தம்பி நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன்" அப்படின்னா. நானும் உடனே அந்த மகளுக்காக, குடும்பத்துக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, "உனக்கு என் அம்மா ஜெபம் பண்ண வேண்டாம். நீ யாரு? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு வேலை பார்க்குறா. அந்த மகளுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு. திருமணம் முடிஞ்சதுன்னா, ஒரு 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த மகள் சொல்லும்போது சொன்னா, "எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 நாள்ல என் கணவரு மறுபடியும் 2வது மேரேஜ் முடிச்சுட்டாரு. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி. அதனால நான் வந்து இனிமேல் நான் வாழ விரும்பல. அதனால தான் எங்க அம்மா, அப்பா நல்லா இருக்கட்டும், என் தம்பி நல்லா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொன்னேன். நான் கேட்டேன், "அப்போ உன் லைஃப்?" "இல்ல நான் வாழ விரும்பல. நான் இன்னைக்கு ராத்திரியே" அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், "எம்மா உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. கர்த்தருடைய கிருபையினாலே" நான் சொல்றது 2020. இந்த நிமிஷம் வரையும் அந்த மகள் உயிரோட இருக்கா. ஆனா கடைசி ஸ்டேஜ்ல தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டேன். அந்த மகளுக்கு நெறைய ஆலோசனை குடுத்து, இப்ப பார்த்தா ஃபுல் பைபிள் வாசித்து முடிச்சுட்டா. 2வது தடவ வாசித்து முடிக்க போறா. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து பின்னாடி போனான். ஏமாத்திட்டான். அந்த மகள் கண்ணீர் வாழ்க்கை, கண்ணீர் வாழ்க்கை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏமாத்திட்டான். இன்று எத்தனையோ குடும்பத்திலே, எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ குடும்பத்திலே, எத்தனையோ நபர்கள் சில பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. கூட இருக்க பார்ட்னர் ஏமாத்திட்டேம்பாங்க. வேலை செஞ்ச இடத்துல உள்ள ஸ்டாஃப் ஏமாத்திட்டேம்பாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது என்னையும் ஏமாத்தியிருக்காங்க. கூடயே இருக்கிறவங்க தான் ஏமாத்தியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். சரி, இன்னைக்கு காலை வேளையில செய்தியில எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, மனுஷன் மேலேயே நம்பிக்கை வச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு பார்த்தா, அவங்க வேற ஏதோ ஒரு தொடர்பு, வேற ஏதோ ஒரு நபர்ட்ட பழக்கம், வேற யார்ட்டயோ பேசுறாங்க. ஒரு சகோதரி ஜெபிக்க வரும்போது, எனக்கு திருமணம் முடிந்து ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷத்துல ஒரு 3 வருஷம் ஆகுது அப்படின்னாங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வந்து விரும்பி தான் திருமணம் முடிச்சேன். எங்க அம்மா, அப்பாட்ட சொல்லி. ஆனா எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வேணும்னு சொல்லி திருமணம் முடிச்சேன். திருமணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. என் கணவர் வீட்டுக்கு வந்தா ஒரு 6 மணி நேரம் செல்போன் பார்ப்பாரு. அந்த 6 மணி நேரமும் ஆன்லைன்ல வேற யார்ட்டயோ நேரடியா ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. தூங்கும்போது பார்த்தா 2 மணி, 3 மணி, 4 மணி ஆயிரும். ஆனா என் கூட பேசுறது இல்ல. வீட்ல தான் இருக்கிறாரு. 2 வருஷமா இப்படிதான் நடக்கு அப்படின்னாங்க. ஆனா விரும்பி திருமணம் முடிச்சாங்க. அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. வயசு பார்த்தா ரொம்ப கம்மி. எத்தனையோ குடும்பத்தில மனுஷன நம்பி போய் ஏமாந்து, ஐயோ! என்னை ஏமாத்திட்டானே! ஐயோ! என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னு சொல்லி நல்ல பைபிள் வசனத்த எடுத்து நிப்பாட்டி வாசித்து பார்த்தாச்சு அப்படின்னா, ஆன்ஸர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் விலகும்போது,
அவன் எங்க போய் சிக்கி கொள்றான் அப்படின்னா மனுஷன்ட்ட போய் சிக்கி கொள்றான். இப்ப சில குடும்பத்துல உண்மையான கருத்து தெரிய மாட்டுது. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் விலகும் போது அவங்க எங்க போய் சிக்கி கொள்றாங்க? மனுஷன்ட்ட போய் சிக்கி கொள்றாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க பிடிக்கல, ஜெபம் பண்ண பிடிக்கல, முழங்கால நிக்க பிடிக்கல. இந்த செல்போன் கையில வந்துச்சு. யார்கிட்டயாவது ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் பேசுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நியாயமா பேசுவோமே. இப்ப நானே இருக்கிறேன். நான் கையில பைபிள் எடுத்து, நானும் இயேசு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினாதான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில growth இருக்கும். நான் எப்ப பார்த்தாலும் மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருந்தா என்னோட வாழ்க்கையில எப்பந்தான் ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் மனுஷனுடைய சத்தத்துக்கு பின்னாடி போறோமா? இல்ல கர்த்தரை விட்டு நம்ம விலகி வேற எங்கேயாவது வம்பா போயிட்டு இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல வம்பா போயாச்சு. ஒரு 26 வயசு பையன், அவங்க அம்மா ஒரு ஜெபக்குறிப்பு கொண்டு வந்தாங்க. என் பையன் ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேதனையா இருந்துச்சு. ஏன்னா நான் கடன்ல கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரியும். அந்த வலினா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். என் மனைவி ரொம்ப நொந்துட்டா. எங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டுருக்காங்க. ஐயோ! என் பையனுக்கா இவ்வளவு கடன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய சத்தத்த கேட்டு அவங்க சொன்னபடி நடந்தேன் அவ்வளவுதான். விக்கிரத்துக்கு பணம் குடுத்தேன், மாந்திரீகத்துக்கு பணம் குடுத்தேன், அவங்களுக்கு பணம் குடுத்தேன். ஆக மொத்தம் அந்த மனுஷன் என்ட்ட இருந்து ஒரு 13 லட்சம் வாங்கிட்டான். நான் வியாபாரத்துல இருக்கும்போது. நான் சொல்றது இப்ப இல்ல. 2014ல சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. வீட வித்தேன், நகைய வித்தேன், எல்லாம் வித்துட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால. ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை அருமையா இருந்திருக்குமே. இன்னைக்கு நான் கோடிக்கணக்குல சொத்துல இருப்பேனே. மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன். நடு ரோட்ல வந்து நின்னேன். இதை ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கா? நிறைய குடும்பத்துல காலைவேளையில இவ்வளவு நேரம் இணைந்திருக்கிறீங்களா? உங்களோட ஐக்கியம் யாரோட இருக்கு? உங்களுடைய நட்பு யாரோட இருக்கு? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கு? உங்களோட பழக்கம் யாரோட இருக்கு? இதை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் வீட்டுல ரூபா தங்கும். இல்லைன்னா பணம்லாம் காணாம போயிரும். சில வீட்டுல ஒயின் ஷாப்புக்கு போயிருது. சில வீட்டுல விபச்சாரத்துக்கு போயிருது. சில வீட்டுல கஞ்சா பழக்கத்துக்கு போயிருது. சில வீட்டுல பேங்க் வட்டிக்கு போயிட்டே இருக்கு. வேற எங்கேயோ போயிட்டு ஃபைனான்ஸ் வேற எங்கேயோ போயிட்டு யார்கிட்டயோ கொண்டு கொடுத்துருக்காங்க. லட்ச லட்சமா பணம் வெளியே போயிட்டு இருக்கு. அப்புறம் என் வீட்டுல பணம் இல்லைன்னு சொல்லி புலம்ப கூடாது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா? அந்த 4 பேருக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கா? உண்மையா இருக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? துதிக்கிறோமா? எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை? இதை வச்சுதான்ப்பா ஸ்பிரிச்சுவல். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தல இப்படிதான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சே சொல்லிட்டு இருக்கேன். நானும் எல்லாரும் போல ஒரு மனுஷன்தான். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்க முன்பா நிப்பாட்டி இருக்கார். உயிர் பிச்சை போட்டிருக்கார். அவ்வளவுதான். கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன், அந்த ஒரு இருதயம், அதை நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இருதயம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, வெளியே தெரியாது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. சில குடும்பத்திலே வளர்ச்சி இருக்காது, வாழ்க்கையில செழிப்பு இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா யார் பேச்சையோ கேட்டு எந்த நாட்டுக்குள்ளேயும் எந்த இடத்துலயும் தனிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டுல பார்த்தா மனைவி பிள்ளைகள் குடும்பம்லாம் இருக்கும். இவங்க பார்த்தா கொஞ்சோண்டு பணம், யாரோ ஒரு மனுஷனோட சத்தத்தை கேட்டதுனால எங்கேயோ போய் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய குடும்பத்துல நிறைய ஜனங்களே இருக்கிறாங்க. உள்ளூர்ல ஒரு குடும்பத்துல எனக்கு மெட்ராஸ்ல வேலை பார்க்குற ஒரு மக வந்து ஒரு ஜெபகுறிப்புக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வாலிப மகளுக்கு வந்து வயசு ஒரு 23 வயசு தான். என்ன ஜெபகுறிப்பு அப்படின்னா மெட்ராஸ்ல ஒரு 20,000 சம்பளம், வெளிநாட்டுக்கு போன இடத்துல ஒரு 40,000 சம்பளம். இங்க வேலை பார்க்கும்போது அழகா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வெளிநாட்டுக்கு போனா தனிமை,
அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர், அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கையில உபத்திரம். யாரோ ஒரு சத்தத்த கேட்டு, வெளிநாட்டுல போனா கொஞ்சம் பணம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அவ்வளவுதான். அங்க போனா பார்த்தா எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல. அப்புறம் எனக்கு முடியல, வைக்கல போல. குடும்பத்துல ஒரே பிள்ளை தான். வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான். அழகா பிறந்ததிலிருந்தே சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு யாரோ ஒருத்தங்க ஐடியா குடுத்து, அந்த பிள்ளை பார்த்தா வேற நாட்டுல போய் புலம்பிட்டு இருக்கு. ஐயோ! நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல திருமணம் முடிய மாட்டுக்கு. அம்மா, அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. நெறைய குடும்பத்துல கல்யாணமே முடிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. மனுஷனோட சத்தத்த கேட்டுட்டாங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. வீட்ல அம்மா, அப்பாவ நம்புறதில்ல. வீட்ல இருக்க மனைவிய நம்புறதில்ல. வீட்ல இருக்கிற குடும்பத்துல இருக்க வயசான தாய்மார நம்புறதில்ல. வயசான பாட்டிமார நம்புறதில்ல. வீட்ல அப்பா சொன்ன ஆலோசனைய கேட்க மாட்டாங்க. யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தைய கேட்டு, யாரோ ஒரு சத்தத்த கேட்டு, அவங்களோட வாழ்க்கை கண்ணீரா மாறுது. அதுக்கு பேர் தான் சாபம். சாபம்னா இவ்வளோ அர்த்தம் இருக்கு. அதுல இன்னும் நெறைய இருக்கு. இதுக்கே நான் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் நீங்களா எஞ்சி போயிருவீங்க. கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம். எத்தன குடும்பத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். நான் என் வாழ்க்கையில நான் தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது, வியாபாரத்துல நஷ்டம் இருந்துச்சு. கடைக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாரு, "ஜாதகம் பாரு சரியா போயிரும்" அப்படின்னாரு. இன்னொரு குடும்பத்துல சொன்னாங்க, "நாள் பாரு சரியா போயிரும்" அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல நேரம் பாரு அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல கல்லாப்பெட்டி இந்த பக்கம் வை அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல கடைக்கு வரும்போது இந்த பொம்மைய மேல வச்சா சரியா போயிரும் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல மெழுகுதிரி பத்த வச்சு சரியா போயிருந்தாங்க. இன்னொரு குடும்பத்துல வரும்போது எலுமிச்சம்பழம் வை, ஒரு கிளாஸ்ல வை சரியா போயிரும் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல கடைக்கு வரும்போது கத்தாழை தொங்குடு அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல வரும்போது மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்தா சரியா போயிரும் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல வரும்போது நீ விக்கிறதுக்கு பணம் கொடுத்தா சரியா போயிரும் அப்படின்னாங்க. இப்படி மனுஷனோட சத்தத்த கேட்டு, 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 கேட்டு 1/2 கோடிய காணோம். லாஸ்ட் பார்த்தா நான் தான் நடு ரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நஷ்டப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும். கையில ரூ. 1 இல்லாம நடு ரோட்ல நின்னு அழுதவனுக்கு தான் வலி தெரியும். சகல செழிப்போட வியாபாரத்துல இருந்தேன். மனுஷனோட சத்தத்துக்கு கேட்டதுனால நடு ரோட்ல நின்னேன். இதுக்கு பேர் தான் சாபம். சாபம்னா இதான். இது ரியலா இப்ப நான் பேசியிருக்கோம்ல, இதான் ரியல். இதான் உண்மை. இப்படி நெறைய குடும்பத்துல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனா தெரியாது. கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. பிரதர் இப்படிப்பட்ட செய்தியா காலையில பேசுறீங்க. உள்ளதுதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். பைபிள் சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியில வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த செய்தி கேட்குறீங்களா? கண்டுபிடிங்க. உங்க கையில பைபிள் இருக்கா? பழைய ஏற்பாடு 896 பக்கம் எடுங்க. 5லிருந்து 8 வரையும் ஒவ்வொரு லைனா உட்கார்ந்து வாசிங்க. ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நஷ்டத்துக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். செழிப்புக்கு யார் காரணம்? நான் உண்மையா இருந்தால், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் பைபிள் ரெக்கார்டு. நான் வாசித்த பைபிள் இப்படிதான்ப்பா போட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த வேர்டு எவ்வளவு கஷ்டமான வேர்டு தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். ரூ. 1 2 நஷ்டப்படல. சொந்த வீடெல்லாம் வித்து நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். நகையெல்லாம் வித்துட்டேன். வியாபாரத்தை விட்டுட்டேன். நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். காரணம் என்ன? மனுஷன் மேல நம்பிக்கை. அந்த ஒரே ஒரு வேர்டு. இன்னைக்கு காலையில ஒருவேளை யாராவது கேட்டு மனம் திரும்பினால் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்க வீட்டை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா சில குடும்பத்துல அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, மனைவி சொன்னா கேட்க மாட்டாங்க, வீட்டுல சொந்தக்காரங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் யாரு பேச்சுமே கேட்க மாட்டேன். ஆனால் மாந்திரீகத்துல கஷ்டப்படும் போது யாரு சொன்னாவது எப்படியாவது சரியாயிருமா, வியாபாரத்துல மறுபடியும் எந்திரிச்சிடலாமான்னு சொல்லி மனுஷனோட சத்தத்தை கேட்டு
லாஸ்ட் நஷ்டப்பட்டு அழிஞ்சே போயிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் அழகா கண்டுபிடிச்சேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் கூட இருக்கும், அதனோடு வேதனை கூட்டார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால் செழிப்பு. இந்த வசனத்துல நம்ம தியானிப்போம். அது உங்களோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த பலனா இருக்கும். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து ஒரு ட்ரையான வாழ்க்கை, வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, நன்மை வருகிறதை காணாமல். இன்னைக்குள்ள செய்திலேயே முக்கியமான வேர்டு இதுதான், நன்மை வருகிறதை காணாமல். ஏன் நன்மை வருகிறதை காணாமல் அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டான். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, புயபலம் அப்படின்னா கைபலம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு திறமை இருக்கு, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்துல இருக்கும்போது சொல்லுவேன். ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை பார்க்குற தெம்பு இருந்துச்சு, வியாபாரம் எனக்கு நல்லா தெரியும், சகலவிதமான ஃபார்முலா தெரியும். வியாபாரத்தில் இருக்கும்போது தேவன் என்னை நல்லா வச்சிருந்தார். கைபலத்தை நம்பி இருந்தேன். கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாமல் மனுஷனை சார்ந்து கொண்டு, மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு, எனக்கு கையில பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு என் இருதயம் கர்த்தரை விட்டு விலகிட்டு, என் இருதயம் கர்த்தரை விட்டு விலகிட்டு என் வாழ்க்கையில் அப்பந்தான் சாபம் வந்துச்சு. அதனால கால வேளையில யாரெல்லாம் நினைந்திருக்கிறீங்களோ, வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நன்மை வருகிறதை காணாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா நன்மை வருகிறது தெரியாது. நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தால் நன்மை வருது எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியும். நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காமல் இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா நன்மை வருது காணாமல் போயிடும். இதுதான் பைபிள் ஃபார்முலா. ஹல்லேலூயா. இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கா? வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும், வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வனாந்தரமான வாழ்க்கை, அதுல வறட்சி மட்டும்தான் இருக்கும், செழிப்புலாம் இருக்காது. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தால் செழிப்பு. வறட்சியான ஒரு வாழ்க்கை இருக்கா, வனாந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கை பலத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கர்த்தரை விட்டு விலகிற இருதயம்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில சாபம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கேன்ப்பா. என் வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருந்துச்சு. நான் என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில சகல செழிப்பு நான் பார்த்துருக்கேன். கீழே எழுதப்பட்டிருக்கு, 7:8 எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரமான ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கா, உடனே மனம் திரும்பணும். மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே செழிப்பு வரும். வறட்சி வறட்சி வறட்சி. சில குடும்பத்திலே கர்த்தரை குறித்து பயம் இருக்காது. துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, புருஷனுக்கு தெரியாம தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனைவிக்கு தெரியாம தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட காரியத்திலே துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், வறட்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். வறட்சியான இடத்துல தான் அவங்களுடைய வீடே இருக்கும். வறட்சியான வீடு என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது வறட்சி இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு என் இதயத்துக்குள்ளே முதலிடம் கொடுக்கும்போது வறட்சி இருக்காது. இதுதான் பைபிள் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்க விடுதலை ஆக்கப்பட்டால் உங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதனால இன்னைக்கு காலவேளையில இந்த வேத போதை நம்ம தியானிக்கும் போது இவ்வளவு நம்ம தியானிச்சிருக்கோம். குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். தண்ணி இல்லாத இடத்துல தங்குவானா. தண்டனை எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாத இடத்துல தங்குவான். நீங்க இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கணும், நீங்க இருக்கிற இடம் செழிப்பா இருக்கணும்,
நீங்க இருக்கிற இடத்துல நன்மை இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் நல்ல ஒரு செழிப்பான இடமா இருக்கணும். அப்பந்தான் கர்த்தர் கூட இருக்கிறார். 5, 6 ஆகிய வசனம் தான் நம்ம தியானிச்சிருக்கோம். அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டு. வரக்கூடிய நாட்களிலே அடுத்த பகுதி நம்ம தியானிப்போம். நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கால வேளையிலே அப்பா அந்த வசனத்தை தியானிக்கும் போது எந்த குடும்பத்திலே அப்பா இணைந்து செய்தி கேட்டாலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த நாளை காண கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உம்முடைய பிரசனை இறங்கிட்டும். உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசிரியங்க. உம்முடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க. பிதா குமாரன் பசுவை நாமத்தினால முத்திரை போட்டு ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு அவங்களுடைய சந்ததி ஆசிரியங்க. அவங்களுடைய வம்சத்தை ஆசிரியங்க. அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ தந்து ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கால வேளையிலே வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தையும் இயேசுக்கு ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இன்னைக்குள்ள தேவையை சந்திங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. மாம்சமா யாரெல்லாம் தேவையில்லாத முடிவெடுத்தவங்க அது எல்லா செத்தைகள் அழிவிடட்டும். சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, தாய்மலை மாசம் வைங்க, டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூடங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் குழப்படிகள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி. சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது, தடையை நீக்கித்தாங்க. ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தாலும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் அப்படிடும். இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. எல்லா நாட்டில் ஜனங்களையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உங்களுடைய கற்பனை கைக்கொள்ளணும். நற்கிரியை செய்யணும். நன்மை செய்யணும். தான தர்மம் செய்யணும். ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க பேர் ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. அந்த நன்மை எங்களுடைய வாழ்க்கையில தொடரணும்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ள எந்த தேவை ஜீவிக்கிறோம் எல்லா தேவையும் கர்த்தர் சந்திச்சிருங்க. நிறைய இதயத்துள்ள பாரம் இருந்துச்சு. எல்லாருடைய இதயத்தினுடைய கேள்விகளுக்கும் கர்த்தர் பேச கிருபைக்காக நன்றி. அடியேன் உங்களுடைய கருத்தில் அப்படின்னோம். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அப்படின்னோம். எல்லா நாட்டில் ஜனங்களையும் கர்த்தர் ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரத்தோடு காலம் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. எங்கள் தேசத்தை ஆசிரியங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காலும் அந்த தேசத்தை ஆசிரியங்க. வேலை இல்லாமல் இருக்காங்க, குடும்பத்துக்குள்ளே மன அழுத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. முதியோரை உங்களுடைய கருத்தில் அப்படின்னோம். வயசானவங்களை உங்களுடைய கருத்தில் அப்படின்னோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அழைப்பு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 93630641 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.